தனுஷ் அவர்கள் வந்து அவருடைய புதிய கட்சி வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட அதுவும் ஒரு டிவி கேஸ் ஆயில் தான் இருந்தது. தமிழர் ஏதோ வெற்றி கழகம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருந்தது. மிக முக்கியமான நியூஸ் சேனல்ஸ் யாரும் இதை பப்ளிஷ் பண்ணல. அதாவது என்ன, தனுஷ் வந்து அரசியலுக்கு வர்றதுங்கிற ஒரு முடிவை எடுத்திருக்காரு. ஆனால் அது இப்போதைக்கு இருக்காது. ஒரு செய்தி நமக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த செய்தியினுடைய வேரை தேடிப்போம். ஆனால் இன்னைக்கு மீடியா எப்படின்னு கேட்டால் வாட்ஸ்அப்லையும் சோசியல் மீடியாவிலையும் என்ன செய்தி வருதோ அது உண்மையா பொய்யான்னு கிராஸ் செக் பண்ணாமே இவங்களும் வாந்தி இருக்கிறாங்க. அஜித்துக்கு வந்து மார்க்கெட் இல்லை, அதுதான் உண்மை. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அஜித் ஒரு முன்னணி ஹீரோவாக இருந்தும் அவரை வைத்து படம் எடுப்பதற்கு எந்த தயாரிப்பாளரும் தயாராக இல்லை. அவருடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா 20-25 பட நிறுவனங்களை இவர் தேடி போயிருக்காரு. ஆனா அஜித் 185 கோடி சம்பளம் கேட்கிறாருங்கிறதுனால எல்லாருமே அதுக்கு வந்து வரல. அஜித் ரொம்ப அன்பானவர், பண்பானவர் அப்படின்லாம் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது உண்மைதான். அது சேம் டைம் பார்த்தீங்கன்னா அஜித் வந்து ஒரு பெரிய ஈகோயிஸ்ட். சங்கர் மாதிரி ஒரு டைரக்டரோட இவரால் அடாப்ட் ஆகி படம் பண்ண முடியாது. இதுதான் உண்மை. இந்த யானை தான் தலையில மண்ணள்ளி குட்டிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, கிட்டத்தட்ட சேயோன் படத்தில் சீமானை நடிக்க வைப்பதும் அதற்கு சமமான உண்மை. இதை எப்படி சிவகார்த்திகேயன் யோசிக்காம விட்டாரு, இதை எப்படி கமல்ஹாசன் யோசிக்காம விட்டாரு, இதை எப்படி அந்த டைரக்டர் யோசிக்காம விட்டாருன்னு எனக்கு தெரியல. சிவகார்த்திகேயனுடைய அந்த இரட்டை வேடம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போய் இப்போ விஜய் ரசிகர்கள் சிவகார்த்திகேயனுக்கு எதிராக இருக்காங்க. விஜய் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சக்தியாக இருக்காங்க. அவங்க இந்த சேயன் படம் ரிலீஸ் ஆகும்போது இறங்கி அடிச்சாங்கன்னா இந்த படம் தாங்குமா? இந்த ஆபத்துக்களை எல்லாம் யோசிச்சு சீமானை வந்து வேணான்னு விட்டுட்டு வேறொருத்தரை போட்டாங்கன்னா அவங்க தப்பிச்சிருவாங்க. இல்லைன்னா அந்த படத்தை அந்த முருகன் கூட காப்பாற்ற முடியாது. ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். வெல்கம் டு ரெட்ரோ மீடியா. தனுஷ் அவர்கள் வந்து அவருடைய புதிய கட்சி வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட அதுவும் ஒரு டிவி கேஸ் ஆயில் தான் இருந்தது. தமிழர் ஏதோ வெற்றி கழகம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருந்தது. எனக்கு பார்க்கும்போது ஷாக்காக இருந்தது. உண்மையா இல்லையானே தெரியல. ஏன்னா மிக முக்கியமான நியூஸ் சேனல்ஸ் யாரும் இதை பப்ளிஷ் பண்ணல. சரி, உங்ககிட்ட கிளாரிஃபை இல்லை, எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவும் நடக்கலை. அதாவது என்ன, தனுஷ் வந்து அரசியலுக்கு வர்றதுங்கிற ஒரு முடிவை எடுத்திருக்காரு. ஆனால் அது இப்போதைக்கு இருக்காது. இது வந்து என்னுடைய யூகம் தான். என்ன காரணம் அப்படின்னா, அடுத்து தமிழ்நாடு சந்திக்க போகிற தேர்தலுங்கிறது 2029 மக்களவை தேர்தல். இடையில வர்ற உள்ளாட்சி தேர்தலை விட்டுறலாம். அது ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லை. 2029 மக்களவை தேர்தலில் வந்து இப்போ தனுஷ் அரசியலுக்கு வந்தார் அப்படின்னா அவர் யார்? நான் தான் பிரதமர், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல முடியாது. மோடி தான் பிரதமர், அவருக்கு ஓட்டு போடுங்கன்னா அதோட இவரை பேக் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. தமிழ்நாட்டுக்கு ஓட்டு போட கூட வர முடியாது அவர். அப்போ 2031 சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் தான் இவர் வர முடியும். நான் எனக்கு ஓட்டு போடுங்க, நான் முதலமைச்சர், நான் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு பேச முடியும். அப்போ இவருடைய டார்கெட் 2031. இன்றைக்கி நடக்கிறது 2026. இன்றைக்கி கட்சி ஆரம்பித்தா 5 வருஷம் நீங்கள் கட்சிக்கு தீனி போடணும். என்ன, அது வந்து ரொம்ப கஷ்டம். கட்சியை வளர்க்கணும். நீங்கள் பாட்டுக்கு அறிவிச்சிட்டு இவர் பாட்டுக்கு 3 மாதத்துக்கு ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருந்தான்னு வச்சுங்க, கட்சியெல்லாம் வளரவே வளராது, மக்களுக்கும் தெரியாது. அப்போ விஜய் மாதிரி அந்த தேர்தலுக்கு ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னால் அரசியல்னு வந்தால் தான் அது கொஞ்சம் பரபரப்பாகவே இருக்கும். அதனால் எனக்கு தெரிந்து இப்போதைக்கு அப்படி ஒரு அட்டம்ப்டை பண்ணியிருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வர்றதுனால பல செய்திகள் வந்து வதந்திகளாக தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமே இல்லை. அண்ட் அஜித்தும் சங்கரும் இணைஞ்சு ஒரு படம் பண்ண போகிறாங்க. நீங்களும் ஒரு கிளாரிட்டி கொடுத்தீங்க சார். என்னன்னா, ஏன் இப்படி ஒரு நியூஸ் திடுதுப்புன்னு பரவச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல சார்? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இன்றைய மீடியாக்கள் வந்து ரொம்ப சோம்பேறியாக மாறிட்டாங்க. ஒரு செய்தி நமக்கு கிடைக்கிது அப்படின்னா அந்த செய்தியினுடைய வேரை தேடி போகணும். இது உண்மையா பொய்யா, அல்லது எந்த அளவுக்கு உண்மை, ஏன் இப்படி ஒரு செய்தி பரவுச்சுன்னு நீங்கள் அந்த இடத்தை நோக்கி போகணும். ஆனால் இன்றைக்கி மீடியா எப்படின்னு கேட்டால் வாட்ஸ்அப்லேயும் சோசியல் மீடியாவிலையும் என்ன செய்தி வருதோ அது உண்மையா பொய்யான்னு கிராஸ் செக் பண்ணாமே இவங்களும் வாந்தி எடுக்கிறாங்க. ஸோ இப்படித்தான் இன்றைய மீடியாக்கள் இருக்குது. இன்னொரு பக்கம் ட்ரெடிஷ்னல் மீடியாக்களை விட சோசியல் மீடியாக்களுடைய தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் ஒரு சின்ன வதந்தி அப்படி கொளுத்தி போட்டிங்கன்னா 1 மணி நேரத்தில் அதை பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிருது. இதெல்லாம் அப்படிப்பட்ட விஷயந்தான். இங்கே பாருங்கள், சங்கர் வந்து அவருடைய மகள் வீட்டுக்காக, மகளை பார்ப்பதற்காக யூஎஸ் போயிருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா சங்கர் இயக்கத்தில் அஜித் நடிக்கிறதா ஒரு செய்தி. அப்படின்னா இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு விஷயமே நடக்கலை. ஆனால் இன்னொன்று இங்கே ஒரு விஷயம் நடக்குது, அதை நம்ம சொல்லித்தான் ஆகணும். அஜித்துக்கு வந்து மார்க்கெட் இல்லை, அதுதான் உண்மை. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அஜித் ஒரு முன்னணி ஹீரோவாக இருந்தும் அவரை வைத்து படம் எடுப்பதற்கு எந்த தயாரிப்பாளரும் தயாராக இல்லை. கிட்டத்தட்ட அவருடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா 20-25 பட நிறுவனங்களை
இவர் தேடி போயிருக்காரு. சன் பிக்சர்ஸு, சத்யஜோதி, வேல்ஸு, ஏஜிஎஸ், இவர் போகாத கம்பெனியே இல்லை. சித்தாரா என்டர்டெயின்மெண்ட், மைத்ரி மூவி மேக்கர்ஸ்ன்ட்டு எல்லா கம்பெனிக்கும் இவர் வாலண்டரியாக போய் அஜித் சாரை வச்சு படம் பண்ணுங்க, ஆதிக் தான் டைரக்டரு, இவ்வளோ ரூபா பட்ஜெட்டு, கதை ரெடியாக இருக்குது, அனிருத் ரெடியாக இருக்காருன்னு இவர் ஆஃபர் கொடுக்குறாரு. ஆனால் அஜித் 185 கோடி சம்பளம் கேட்குறாருங்கிறதுனால எல்லாருமே அதுக்கு வரலை. ஆனால் ஏன்னா இது பெரிய லாஸ் ஆகிடும். ஏன்னா அஜித் படத்தினுடைய வியாபாரமே இன்றைக்கி 175 கோடி அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அப்போ அஜித்துக்கு எப்படி 185 கோடி சம்பளம் கொடுத்து அதுக்கு மேலே 100 கோடி ரூபா செலவு பண்ணி 285 கோடிக்கு ஒருத்தன் படம் எடுத்து 185 கோடிக்கு விற்பானா, 175 கோடிக்கு விற்பானா, 100 கோடி ரூபா லாஸு. அதனால் பல பேர் தெரிச்சு ஓடுறாங்க, இதுதான் உண்மை. ஆனால் அஜித் தரப்பில் முக்கியமாக அவருடைய பிஆர் டீம் என்ன பண்ணுறாங்கன்னா, அஜித் ஒரு பெரிய டிமாண்டான ஒரு டைரக்டரு, ஆக்டரு, இவரை பல டைரக்டர்கள் இவரை துரத்துறாங்க என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பொய்யான தோற்றத்தை, ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. இப்போ நான் சொன்னல அஜித் சங்கர் இயக்கத்தில் நடிக்கிறாருங்கிறது, அது ஒரு ரசிகனுடைய ஆசையாக வந்த செய்தி கிடையாது. அஜித்துடைய பிஆர் டீம் கிளப்பி விட்ட வதந்தி. இதே மாதிரி அஜித் குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பப்போ சில வதந்திகள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ராஜராஜ சோழன் படம் பண்ணுறாரு அப்படின்லாம் வரும். அதுக்கப்புறம் முந்தானேத்த பார்க்குறேன், அவர் ஒரு ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுற ஒரு வீடியோ. நான் அஜித் முந்தானேத்தா ஜிம்மில் ஜாயின் பண்ணார், அவர் எவ்வளவு காலமாக ஜிம்மில் இருக்காரு. ஆனால் இன்னைக்கு அதை தூக்கி போடுறாங்க. என்னன்னா அவர் ரொம்ப ஆக்டிவாக இருக்காரு அப்படின்னு காட்டுவதற்காக கிளப்பி விடப்படுகிற வதந்தி தான். மற்றபடி சங்கர் இயக்கத்தில் அஜித் நடிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு மெயின் காரணம் இவருடைய வியாபாரத்தை எல்லாம் தாண்டி 2 பேருடைய கேரக்டர். சங்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு டைரக்டராக அவர் எதுலையுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். எனக்கு இது வேணும் அப்படின்னா வேணும் தான், எனக்கு நாளை காலையில் இது இருக்கணும்னா அது இருந்தாகணும், அப்படிதான் அதுதான் அவருடைய கேரக்டர் என்ன. ஆனால் அஜித் எப்படின்னா பயங்கர ஈகோயிஸ்ட். நிறைய பேருக்கு தெரியாது, அஜித் ரொம்ப அன்பானவர், பண்பானவர் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அது உண்மைதான். அது சேம் டைம் பார்த்தீங்கன்னா அஜித் ஒரு பெரிய ஈகோயிஸ்ட். சங்கர் மாதிரி ஒரு டைரக்டரோட இவரால் அடாப்ட் ஆகி படம் பண்ண முடியாது, இதுதான் உண்மை. அவருக்கு காம்பேக்டாக அவரை கொண்டாடுகிற ஒரு டைரக்டரோட, புரியுதா இல்லையா, அவரை ஒரு கடவுள் மாதிரி ஆமாம் ஒர்ஷிப் பண்ணுற ஒருத்தரோட மட்டும்தான் அஜித்தால் படம் பண்ண முடியும். உதாரணத்துக்கு சிறுத்தை சிவா, ஏஎல் விஜய், ஆதிக்க ரவிச்சந்திரா, இவங்க எல்லாமே அஜித்தை ஒரு ஆக்டராக கூட பார்க்க மாட்டாங்க. நான் டைரக்டர் நீ ஆக்டர்னு கூட பார்க்க மாட்டாங்க. அவர் ஏதோ ஒரு கடவுள் மாதிரியும் இவங்க ஏதோ சேவகம் பண்ண வந்த மாதிரி அந்த மனநிலையில் அவர் ஹேண்டில் பண்ணுவாங்க. அதனால அவருக்கு அவங்கள பிடிக்கும். ஆனால் ஒரு டைரக்டராக நில்லுனா நில்லு, உட்காருனா உட்காருன்னு சொல்கிற ஒரு டைரக்டரு அஜித்துக்கு பிடிக்காது. அதனால் அது சங்கர் ப்ராஜெக்ட்டுங்கிறது எல்லாமே ஒரு வகையில் அது வதந்தி தான். அண்டு டிசி ரிலீஸ் ஆகிருக்கு, ஒரு பெரிய வெற்றி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக 100 கோடி பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் போகுன்ற மாதிரி பேசுகிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? அப்படி ஒரு ட்ராக்ல தான் டிசி இருக்கா? அதாவது 100 கோடியை நோக்கி அது நகர்கிறது, அதில் எந்த மாற்றமே இல்லை. ஆனால் கண்டிப்பாக நாளைக்கு 100 கோடி, நாளான்னைக்கு 100 கோடிங்கிற அளவுக்கு அது கிடையாது. ஏன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த டிசிங்கிற அந்த ஆங்கில தலைப்பும் அந்த ரத்தம் தோய்ந்த அந்த காட்சிகள் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த படம் தேராது, மக்கள்லாம் தியேட்டருக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கணிப்பாக இருந்தது. பர்டிகுலராக நான்லாம் அப்படி தான் நினச்சேன். ஏன்னா லோகேஷ் மேலே எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு மரியாதையும் பிரியமும் உண்டு. ஆனால் அவர் ஹீரோவாக அறிமுகமாகிற ஒரு படம் ஏன் இந்த மாதிரி தப்பாக செலக்ட் பண்ணார், அருண் மாதேஸ்வரனை போய் எதுக்கு செலக்ட் பண்ணார் அப்படிலாம் நான் நினச்சது உண்டு. ஆனால் அதற்கு மாறாக டிசி பார்த்திங்கன்னா கமர்ஷியலாக ஒரு பெரிய ஹிட்டு, மொதல் நாளே பெரிய ஓப்பனிங். எல்லாத்துக்கும் மேலே பார்த்திங்கன்னா பல ஏரியாக்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்கள், தியேட்டருக்காரங்க இந்த படத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துட்டாங்க. இன்னும் கூட பார்த்திங்கன்னா சேலமில் இந்த படம் ரிலீஸ் ஆகலை முக்கியமான பல தியேட்டரில். என்ன காரணம்னா அங்கே இருக்கிற விநியோகஸ்தர் அந்த பிக்சர்ஸ் சீனுங்கிறவர் நிறைய தியேட்டரை கையில் வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 100-150 தியேட்டர் அவர் கையில் இருக்குது தமிழ்நாடு முழுக்க. சேலம் ஏரியாவில் நிறைய வச்சுருக்காரு. அவர் அதிக பர்சன்டேஜ் கேட்டு ஒரு பிரச்சனை பண்ணிட்டார். அதுக்கு சன் பிக்சர்ஸ் ஒத்துக்கலை. இந்த டிஸ்பியூட்டில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ தியேட்டரை தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. இவங்களும் பரவாயில்லன்னு விட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய வசூல் ஒரு பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை சேலத்துலேயும் ஒரு குறிப்பிட்ட தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சுன்னா நீங்கள் சொல்கிற 100 கோடிங்கிறது எப்பயோ அது கலெக்ட் பண்ணியிருக்கும். அது நடக்கலை. அது அண்ட் விஸ்வநாதன் சன்ஸ் ரிலீஸ் ஆகி ஒரு 2 நாள்லேயே 40 கோடியை கடந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? இல்லை, அதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப குறைவு. அதாவது ஒரு பெரிய ஹீரோ படம் ரிலீஸ் ஆகும்போது அவருடைய ரசிகர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த
நம்மளுடைய அபிமான நடிகருடைய அந்தஸ்தை நம்ம எப்படியாவது இன்க்ரீஸ் பண்ணி அப்படி கோபுரத்தில் வச்சிடணும்னு வாயில் வந்த நம்பர்களை அடித்து விடுறாங்க. அதற்கான வாய்ப்புங்கிறது குறைவு தான். எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு தெரியும், இப்போ நான் டிசிக்கு சொன்ன அதே விஷயம் விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கும் நடந்திருக்கு. ஏன்னா இந்த படத்தையும் பல தியேட்டரில் ரிலீஸ் பண்ணலை. அதுவும் முக்கியமாக அந்த ஷேர் நிறையா கொடுக்குற அந்த கலெக்ஷன் சென்டர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பல தியேட்டர்கள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணவே இல்லை. என்னென்னா அவங்களுக்கு நிறைய பர்சன்டேஜ் கேட்டாங்க, இவங்க தர மறுத்தாங்க. இந்த பஞ்சாயத்தில் நாங்கள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலை அப்படின்னு ட்வீட்டே போட்டாங்க. அதனால் பல ஊர்களில் விஸ்வநாதன் சன்ஸுக்கு வந்து தியேட்டர் கிடைக்கல, அதுதான் உண்மை. அது அல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன், டிசி, ஓடிசி, ஜனநாயகன் அப்படின்னு ஏற்கனவே வந்த படங்களும் ஓடிக்கிட்டே இருக்குது. அதனால் இந்த 40 கோடி அப்படி இப்படிங்கிறதெல்லாம் சும்மா இவர்களுடைய ஆர்வத்தில் வந்த நம்பராக தான் எடுத்துக்கணும். எக்ஸாக்டான நம்பர் அப்படிங்கிறது இன்னைக்கு நாளைக்கு தெரிய வரும். கூடுதலாக என்ன சொல்கிறாங்கன்னா சார், எப்படி விஜய் சார் படம் வரும்போதெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்குமோ, ரீசெண்டாக சூர்யா சாருடைய படங்கள் எப்போல்லாம் ரிலீஸ் ஆகுதோ அப்படி ஒரு பிரச்சனை வருது. இப்போ அடுத்து சூர்யா சாருக்கும் அந்த ஒரு இடத்துக்கு தள்ளிட்டு போகிறாங்களா, அவரும் அரசியலுக்கு வரணும்னு எதிர்பார்க்குறாங்களான்ற மாதிரியான கேள்வி வைக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. அதாவது விஜய் படத்துக்கு வர்ற பிரச்சனைங்கிறது அந்த படத்தினுடைய கண்டென்ட்டில் வந்து ஒரு கான்ட்ரவர்சி இருக்கும், புரியுதா இல்லையா? பாஜக எதிர்ப்பு இருக்கும், அதிமுக எதிர்ப்பு இருக்கும், திமுக எதிர்ப்பு இருக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒன்று அரசியல் ரீதியாக ஒரு பிரச்சனை வந்து அது வந்து அந்த படத்துக்கு பெரிய பஞ்சாயத்தாக மாறும். அப்படி இல்லைன்னா போஸ்டரில் டைம் டு லீட் அப்படின்னு போட்டோம்னா அங்கே ஜெயலலிதா டென்ஷன் ஆகுவாங்க. இப்படி நடக்கும். ஆனால் சூர்யா படத்துக்கு நடக்கிறது பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் கண்டென்ட். இப்போ கருப்புக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு, அது கருப்பு படத்தில் உள்ள ஒரு வசனத்துக்காகவோ இதுக்காகவோ கிடையாது. கருப்பு பட வியாபாரத்தில் கருப்பு பட தயாரிப்பில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை. அந்த தயாரிப்பாளர் பெரிய அளவில் கடன் வாங்கிட்டார், கருப்புடைய வரவை விட செலவு அதிகங்கிறப்ப அப்படி தகைச்சு போயிட்டார். அதனால அந்த படம் ரிலீஸ் ஆகலை. விஸ்வநாதன் சன்ஸ் என்னன்னா, அந்த படத்தை ஒரு விநியோகஸ்தர் வாங்கிட்டார், அவர் ஒரு பெரிய விலை கொடுத்து வாங்கியிருக்காரு. அப்போ நமக்கு பார்த்திங்கன்னா தியேட்டருக்காரங்களுக்கு கம்மியான பர்சன்டேஜ், தனக்கு அதிக பர்சன்டேஜ் இருந்தால் தான் இந்த காசை எடுக்க முடியும்னு அவர் வந்து அந்த ஒரு டேர்ம்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அதுக்கு இவங்க ஒத்துக்கலை. இப்படி தான் அது வந்துச்சு. இதுக்கும் விஜய் படத்துக்கு வந்த பிரச்சனை ஒன்றுன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் ஆனால் ஒன்று சொல்லலாம், சூர்யா படம் தொடர்பாக ஒரு பஞ்சாயத்து வரும்போது சூர்யா களத்தில் வரணும். இவர் என்னன்னா, நம்ம நடித்தாச்சு, நம்ம வேலை முடிஞ்சிச்சு, இது வந்து ப்ரொடியூசர் பிரச்சனை, இது டிஸ்ட்ரிபியூட்டர் பிரச்சனைன்னு இவர் ஒதுங்கி போயிடுறாரு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, சில தியேட்டருக்காரங்களுக்கு விநியோகஸ்தர்களுக்கு பிரச்சனை வரும்போது இவர் உள்ளே இறங்கி 2 பேரையும் சமாதானப்படுத்தி ஒரு வயா மீடியாவாக ஒரு பர்சன்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம படத்தை நீங்கள் போடுங்க, அடுத்த படத்தில் பார்த்துக்கலான்னு ஏதோ ஒன்று பேசி வந்து படத்தை ரிலீஸ் பண்ண வச்சுருந்தா அது நல்லாயிருக்கும். அதை வந்து பண்ணாதது வந்து அவருக்கே வந்து இப்போ பெரிய மைனஸாக மாறுது. தெய்யான் திரைப்படத்தில் சீமான் அவர்கள் நடிக்கிறாருன்ற நியூஸ் சார், அது ஆரம்பித்ததுக்கு அப்புறமாவே நிறைய இடங்களில் வெவ்வேறு ரிசல்ட் வந்துருந்தது. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தமிழராக அவர் நடிக்கிறது சரி அப்படின்றாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அவர் நடிக்கும் போது ஒரு பொலிட்டிக்கல் படமாக மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது, அந்த ஒரு பார்வையில் மக்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதுவே அந்த படத்தை டிஸ்டர்ப் பண்ணுன்றதை சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வையில் இது எப்படி இருக்குது? அதை காலையில் கூட ஒரு நேர்காணலில் சொன்னேன், அந்த யானை தான் தலையில் மண்ணள்ளி குட்டிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, கிட்டத்தட்ட சேயோன் படத்தில் சீமானை நடிக்க வைப்பதும் அதற்கு சமமான ஒன்று தான். என்ன காரணம்னா, இப்போ சேயோன் படத்துக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. சிவகார்த்திகேயன் நடிக்கிறாரு, தாய் கிழவியுடைய டைரக்டரு, கமல்ஹாசன் தயாரிக்கிறாருக்கும் போதே அந்த படத்தின் மீது ஒரு எதிர்பார்ப்பு இப்பயே அப்படி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த கட்டத்தில் அந்த படத்துக்குள்ளே சீமான் வர்றாரு அப்படின்னா அது அப்படியே நெகட்டிவாக மாறிடும். இதை எப்படி சிவகார்த்திகேயன் யோசிக்காமல் விட்டார், இதை எப்படி கமல்ஹாசன் யோசிக்காமல் விட்டார், இதை எப்படி அந்த டைரக்டர் யோசிக்காமல் விட்டாருன்னு எனக்கு தெரியல. உதாரணத்துக்கு இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் கமல்ஹாசன், அவர் வந்து திமுக கூட்டணியில் இருக்கார். சமீபத்தில் விஜய் வந்து ஒரு எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டினப்ப கமல்ஹாசன் போகலை. என்ன காரணம், அவர் இருக்கிறது திமுக கூட்டணியில். அவர் நிராகரித்தது கமலை பொறுத்த வரைக்கும் நியாயம்தான், ஏன்னா நம்ம இருக்கிற கூட்டணிக்கு தான் நம்ம நேர்மையாக இருக்கணும் அப்படின்ட்டு அவர் இருந்துட்டார். ஆனால் இந்த நியாயம், இந்த உண்மை விஜய் ரசிகர்களுக்கு புரியாது. அவன் என்ன பார்ப்பான், எங்கள் தளபதி கூப்பிட்ட கூட்டத்துக்கு நீங்கள் வரலையா, அப்போ நீயும் எதிரி அப்படின்னு கமல்ஹாசனை இவன் கருவம் கட்டிக்கிட்டு உட்காந்துருப்பான். எப்படா சமயம் கிடைக்கும் உள்ளே விட்டு வெளுக்கலான்ட்டு இவன் காத்துக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து இந்த படத்தினுடைய ஹீரோ சிவகார்த்திகேயன் ஆல்ரெடி விஜய் ரசிகர்களுக்கு ஜென்ம எதிரி, பராசக்தி பஞ்சாயத்தை, அது எல்லாருக்குமே சிவகார்த்திகேயனுடைய அந்த இரட்டை வேடம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போய் இப்போ விஜய் ரசிகர்கள் சிவகார்த்திகேயனுக்கு எதிராக இருக்காங்க. அப்போ சேயோன் படத்தில் ஆல்ரெடி 2 எதிரிகள் இருக்காங்க விஜய் ரசிகர்களுக்கு. இதில் சீமானை நீங்கள் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா அவன் என்ன ஆவான்? ஆமாம், இப்போ சீமான் வந்து
விஜயை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுவதால் விஜய் ரசிகர்களுடைய ஒரு தீராத கோபத்திலக்கு ஆளாயிருக்காரு. இன்னும் சொல்ல போனால் சீமான் இன்னைக்கு ஒரு தேர்தலில் ஒரு மோசமான தோல்வி தெளிவு இன்னைக்கு லற்றுப்பேடு கட்சியை நிற்பதற்கே இதெல்லாம் காரணம். அப்போ இவர் படத்துக்குள்ளே வந்தால் இப்போ என்ன ஆகுன்னா, நீங்கள் சோஷியல் மீடியாவில் தெரிஞ்சோ தெரியாமலோ விஜய் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சக்தியாக இருக்காங்க. அவங்க இந்த சேயன் படம் ரிலீஸ் ஆகும்போது இறங்கி அடித்தாங்கன்னா இந்த படம் தாங்குமா என்ன, அதை வந்து இவங்க யோசிக்கவே இல்லை. அந்த வகையில் சீமான் நடிப்பது வந்து சேயன் படத்துக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவை கொடுக்கும். ஆனால் இப்போ கூட மோசம் இல்லை. கமலும் சிவகார்த்திகேயனும் அந்த டைரக்டரும் இந்த ஆபத்துக்களை எல்லாம் யோசித்து சீமானை வந்து வேணான்னு விட்டுட்டு வேறொருத்தரை போட்டாங்கன்னா அவங்க தப்பிச்சிருவாங்க. இல்லைன்னா அந்த படத்தை அந்த முருகன் கூட காப்பாற்ற முடியாது. அப்படி தான் நான் நினைக்கிறேன். ரீசெண்டாக அனுபமா இன்டர்வியூவில் பேசுகிறாங்க. அவங்க பேசும்போது அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் என்னன்றதெல்லாம் சொல்கிறாங்க. பட் மக்களுடைய கருத்து எப்பயுமே ஃபஸ்ட்டு யார் என்ன பேசுகிறாங்களோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்ப்பாங்க. ஒரு பக்கம் ஒரு சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா, இத்தனை வாட்டி அவங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 வாட்டி இதை பற்றி பேசிட்டாங்க சார் மீடியாலே. இதுக்கு ஒரு வாட்டி கூட அவங்க யாரை சொல்கிறாங்களோ அந்த எதிர்த்தரப்பில் வந்து நாங்கள் அப்படி பண்ணலையோ எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வராமல் ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. அப்போ அவங்க எப்படி இவ்வளோ டாக்ஸிக்காக நடந்திருப்பாங்கன்ற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. இது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாக இது வந்து ஒருத்தருடைய தனிப்பட்ட விவகாரம். இது குறித்து நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம சொல்லலாம். ஒரு படத்தில் நடிக்கும் போது அந்த ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிறது, அவங்க வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது, அதுவே ஒரு கட்டத்தில் காதல் திருமணம் அப்படிங்கிற எல்லைக்கு போகிறதும் நடக்கும். சில கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பயணம் வந்து அந்த படப்பிடிப்பு முடிந்த பிறகு இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் கட்டாயி அவங்க வழியில் போகிறதும் நடக்கும். அதனால் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நார்மலான விஷயந்தான். அதுக்கு அடுத்து இப்போ இவங்க சொல்ல அனுபமா பரமேஸ்வரன் பல விஷயங்கள் பேசுகிறாங்க. அது இவருடைய தரப்பு நியாயமாக இருக்குது. உண்மை என்ன, துருவ் விக்ரம் தரப்பு என்னங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் நம்ம உட்காந்து ஒரு நீதிபதியாக உட்காந்துக்கிட்டு இவர் பண்ணது தப்பு அவர் பண்ணது சரி அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இவங்க சொல்கிறது எல்லாமே பொய்யாக இருந்தால் அவர் வந்து வாயை திறந்து உண்மையை சொல்லலாம். அதே நேரம் அவர் சொல்லாமல் அமைதி காப்பது அப்படிங்கிறது அனுபமா சொல்கிறது தான் உண்மை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து விதைச்சிடும். அதை வந்து அவர் புரிஞ்சுக்கணும். ரீசெண்டாக ஒரு குரங்கு வீடியோவும் சோஷியல் மீடியாவில் பயங்கர ஃபேமஸ் ஆகி அதுவும் விக்ரம் சாருக்கு ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கு. இது அடுத்த கட்டத்துக்கு என்னவா மாறுன்ற கேள்வி இருக்குது சார். என்ன நடந்திருக்கு? அதாவது பார்த்தீங்கன்னா இவருடைய உறவினர் வீட்டில் அந்த குரங்கு இருந்திருக்கு. அதை வழக்கம் போல விக்ரமை பொறுத்த வரைக்கும், விக்ரம் வந்து என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஓகே, எனக்கு அவரை பற்றி நல்லாவே தெரியும். அவர் ரொம்ப ஒரு ஜாலியான ரொம்ப ஒரு உற்சாகமான ஒரு மனிதர் அவர். ஸோ அவர் மனிதர்கள்ட்ட மட்டும் இல்லை மிருகங்களிடமும் அதே அன்போடு இருப்பவருங்கிறத அந்த குரங்கு இதை பார்த்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ அவருக்கு வந்து எந்த இன்டென்ஷனும் கிடையாது. அந்த குரங்கோட வந்து அவர் விளையாடுறாரு. அதை வந்து ஒரு வீடியோவாக வரும்போது அது வந்து சட்ட ரீதியாக அவருக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடியை கொடுத்துருச்சு. ஏன்னா நம் நாட்டு சட்டப்படி இதெல்லாம் நம்ம வந்து வளர்க்க முடியாது என்ன. ஸோ அப்படி இருக்கும்போது அது தொடர்பாக ஒரு கேள்வியும் என்கொயரியும் வரும்போது பார்த்திங்கன்னா இது நான் வளர்க்கலை, நான் ஒரு உறவினர் வீட்டுக்கு போனேன் அங்கே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இவர் நகர்ந்துட்டார். அந்த உறவினருங்கிறது யாருன்னா அவருடைய மகள் திருமணம் செய்த அந்த கவின் கே ரங்கநாதன் வீடு. அவங்க என்னன்னா இது எங்கே இது இல்லை ஒருத்தர் கொண்டாந்து கொடுத்தாருன்னு வேற ஒருத்தரை கை காட்டிட்டாங்க. இப்போ அவரை நோக்கி சட்டம் தன் கடமையை செய்ய போகுது. அண்ட் ரஜினி சார் வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து 51 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க சார். அண்ட் தர்மன்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது தெரியுங்களா? என்ன மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறாங்கன்னு? அப்படியெல்லாம் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வர்றதா நமக்கு தெரியல. தர்மன் படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்தது, அந்த ஷெட்யூல் முடிஞ்சு இப்போ அடுத்த ஷெட்யூல் ஆரம்பிச்சிருக்காங்க, போயிட்டுருக்கு. இங்கே ஓஎம்ஆரில் ஏதோ ஒரு காலேஜில் இன்ஜினியரிங் காலேஜில் அதை ஒரு மெடிக்கல் காலேஜாக கன்வெர்ட் பண்ணி இதை ஷூட்லாம் போகிறதா தகவல் வந்தது. அவ்வளவுதான். மற்றபடி வேற எந்த அறிவிப்பும் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஜெயிலர் 2 நடித்து முடிச்சிட்டாரு, அடுத்து தர்மனில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதை முடித்த பிறகு கமலும் அவரும் இணைந்து நடிக்கிற படத்தில் நடிக்க போகிறாங்க. ஸோ இதுதான் அவருடைய லைனப்பு. இதை தாண்டி வேற எந்த அறிவிப்பும் வர்றதா எனக்கு தெரியல. ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி சார். நன்றி.